இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய ஆசனம்னா கோமுக கருட ஆசனம். கருடாசனத்திலே பார்க்குறோம் கோமுக கருடாசனம் இல்லை. அடுத்து பத்ம கருடாசனம் இருக்குது, அப்புறம் வஜ்ர கருடாசனம் இருக்குது, பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்க்குறது கோமுக கருடாசனம். இந்த கோமுக கருடாசனம் என்னென்னலாம் செய்யும் அப்படிங்கிறத பலனை மறுபடியும் பார்க்கலாம். அதை முதல்ல என்னன்னா உடல் இலக்க பயிற்சியில் செய்து காட்டுவாங்க. அதன் பிறகு தியானம், மூச்சு தியானம் மட்டும் கண்களை மூடி தியானம் பண்ணுறது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அதன் பிறகு பழங்களின் பழம் உங்களுக்காக காட்ட போகிறோம். இன்றைக்கி பழங்களின் பழங்களில் ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்றைக்கி எங்கள் சோலையில் கிடச்சது அப்படின்னா இப்போ மரத்துலேயே வெட்டி படுக்க வச்ச பழம் நேராக, அதாவது இதை பழுக்க வைக்கிற மீனை வெட்டி அப்படியே வச்சுருக்கோம், பழுத்துருக்கு. அதோடய பழத்தை உங்களுக்காக ஒரு தாரையே காட்டியிருக்கோம். அந்த தாரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. அதை பற்றியான பலன்களை சொல்ல போகிறோம். அப்புறம் மறுபடியும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஆசனத்தை செய்து காட்டு. அதன் பிறகு கருத்து கண்ணாயிரம் என்ற பகுதியில் ஒரு சிறிய கருத்துக்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் தினமும் செய்யக்கூடிய ரெகுலராக உங்களுக்காக காட்டக்கூடிய ஆசனங்களும் அதன் பலன்கள். அப்புறம் கருத்து கண்ணாயிரங்கிற தொகுப்பை உங்களுக்காக கொடுத்துக்கிட்ருக்கோம். நன்றி. சரி, அதற்கு முன்னாடி இப்போது உடல் இலக்க பயிற்சிகளை மகதி அவர்கள் உங்களுக்காக செய்து காட்டுவாங்க. செய்து காட்டுங்க. அருமை அருமை. எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி. ஆசனத்தை கலைத்து கண்களை மூடி மூச்சு தியானம். மூச்சு தியானம். மூச்சு எப்போது நல்லா கவனிங்க. ஒரு 5 மூச்சுங்கிறத எப்படின்னா இயல்பாக கவனிங்க. உங்கள் மூச்சை முதல்ல கவனிக்க தெரிஞ்சாலே நீங்கள் மீறிய நாணி ஆகிட ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களோட உடலை மிகவும் சிறப்பாக வச்சுக்க முடிஞ்சிடும். உங்கள் மூச்சை நல்லா கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்கள் மூச்சு இழுக்கும்போது நல்லா உள்ளிழுக்கப்படும் போது வயிறு நன்றாக நிரம்பி வெளியே வரணும். மூச்சு வெளியே செல்லும்போது வயிறு நன்றாக சுரும்பி உள்ளே செல்லணும். இதுதான் இயல்பாக மூச்சை வச்சுக்கணும். இதுதான் சிறப்பு. ஆயுட்காலத்தை அதிகரிக்கும், வாழ்க்கையில் சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த மூச்சு பயிற்சியை நன்றாக கவனிச்சிங்க. சரி, நன்றி மகதி, நன்றி. இப்போ மூச்சை நல்லா கவனிச்சிருப்பீங்க. இன்றைக்கி பலன் என்ன படம், அதன் பலன் பார்த்தீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு கற்பூரவள்ளியை நேரடியாக காட்டிட்டோம். ஒரு தாரை கற்பூரவள்ளி எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டிட்டோம். இது கொடாப்புன்னு சொல்லுவோம். அதாவது இதை படுக்க வைக்கிறதுக்காக கொடாப்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போடாமல் வெட்டி வாழையை வெட்டி சோலையில் உள்ள வாழையை வெட்டி எந்தவித எருவுமே இல்லாமல்
நாட்டு எருவுகள் மட்டுமே வைக்கப்பட்டு, நாட்டு எருவும் கூட இது வைக்காமல் தான் வந்திருக்கும். இந்த வாழை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த வாழையோட காம்பு எதுவுமே பழுக்கலை பாருங்கள். இந்த இது மட்டும் தான் பழுத்திருக்கு. அதாவது என்ன விஷயம்னா பழம் மட்டும் தான் பழுத்திருக்கு, மிச்சம் எதுவுமே இதாகாமல் வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த இதெல்லாம் ரசாயனம் ஊற்றி அடித்தாங்கன்னா அந்த வெள்ளையில் இதெல்லாம் பழுத்திருக்கும், இதெல்லாம் பழுக்காமல் பார்த்துருக்கோம். இப்போ அந்தளவுக்கான விஷயத்த அந்த படம் உடலுக்கு சிறந்த படம். இந்த ஆளுநர் இயக்க முறைச்சக்கத்தில் இப்போ ஒரு கூட்டம் நடக்க போகுது. வர வாரத்தில் சனிக்கிழமையில் நடக்குது, வர சனிக்கிழமையில் நடக்குது. அன்றைக்கி எல்லோரும் வந்து இந்த கூட்டத்துக்கு வரும்போது இந்த பழங்கள்லாம் விற்பனைக்கும் இருக்கும். அந்த அன்றைக்கி பழமும் இந்த பழங்கள் கொடுக்கப்படும். அதுக்காக தான் வெட்டி இது பண்ணியிருக்கோம். அந்த வெட்டினதுனால தான் உங்களுக்கு இந்த பழத்தை இன்றைக்கி அதோட பலனையும் காட்டுறோம். இந்த கற்பூரவள்ளி, கற்பூரம் அப்படிங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, கற்பூரம் என்பது என்ன, கற்பூர புத்தி அப்படிம்பாங்க. டக்குன்னு கற்பூரம் என்ன சூடத்தை வந்து ஒரு அப்படி தொட்டு வச்சா பிடிச்சிக்கும். அதான் கற்பூரம் மாரி இந்த வாழைப்பழத்தில் உள்ள சத்துக்கள் வந்து கற்பூரம் மாரி இருக்கும். என்னென்னா உடலில் வந்து நல்ல ரத்த விருத்தி அதிகப்படுத்தக்கூடிய இந்த பழம், சரிங்களா. உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய பழம், மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய பழம், இதெல்லாம் சரிங்களா. மிகவும் சிறந்த பழம் கற்பூரவள்ளின்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் சில இடத்துல வந்து ராஜா வாழைன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் இது கற்பூரவள்ளி. நம்ம கிராமத்தில் சொல்லக்கூடிய இந்த கற்பூரவள்ளிங்கிற பழம். கற்பூரம் மாரி பிடிச்சிப்பாயா, நல்ல பையன்யா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்தமாரி கற்பூரவள்ளி. இந்த கற்பூரம் மாரி ஒரு விஷயத்த சொன்னால் அதை பற்றி அப்படியே டக்குன்னு நினைவாற்றலில் கொண்டு போய் சேர்க்குறது. இந்த நினைவாற்றலாம் எப்படி கிடைக்கும், இந்த யோகாலாம் செய்யும்போது கிடைக்கும். மிகவும் சிறந்த இது, சரிங்களா. மிகவும் சிறந்த பழம் இந்த கற்பூரவள்ளி. இந்த கற்பூரவள்ளியை வாங்கி, அதாவது விலையும் கொஞ்சம் அதிகப்படியான விலை இருக்காது, சாதாரண விலையில் மிகவும் கிடைக்கும். இந்த பக்கம்லாம் மிகவும் சாதாரண விலையில் கிடைக்கும். ஒரு சீப்பு நம்ம இயற்கை மருத்துவ சோலையில் விற்பனைக்கு அதாவது கிடைக்கும்போது உங்களால் முடிஞ்சால் அதை வாங்கிக்கிங்கன்னு சொல்லி தான் சொல்லுவோம். அதிகபட்சமாக 40 ரூபா இல்லை 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் பணத்தை கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். வர சனிக்கிழமை இது கிடைக்கும். அது வரும்போது கூட்டம் நடக்குது, அது சனிக்கிழமை இது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ரைட்டு வாங்க, நீங்களும் அதை வந்து பாருங்கள். சரி, இந்த மகரிஷி தினமுறை யோகா எப்போ வெளில வரும்னா காலை 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் வெளியிடுறோம். காலை 5:30 மணிக்கு சரியாக தினமும் காலை 5:30 மணிக்கு வெளியிடுறோம். அதில் நீங்கள் மட்டும் பார்த்து மகிழாமல் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். உலகம் முழுவதும் கொண்டு போகணும் எங்களோட ஆசை. யூடியூப் கம்பெனிக்காரங்க என்னென்னு தெரில, நம்மளை வந்து கொஞ்சம் பிரீஸ் பண்ணி பார்க்குறாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. நாங்கள் ஆனால் என்னடா பிரீஸ் பண்ணால் விட்டுட்டு போடுவாங்களும் கூட நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் விட மாட்டோம். அதை எங்களுக்காக ஒரு பேர் பார்த்தாலும் சரி தான், எங்களை சேனலில் வந்து முடக்கிற வரைக்கும் சரி தான். நாங்கள் ஆனால் நல்ல சேனல், நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்கிறோம். உண்மையாக அதாவது என்ன நடக்குதோ அதை மட்டும்தான் சொல்கிறோம். அதனால் நாங்கள் கவலைப்படாமல் இந்த சேனலை யாரோட அப்பாற்பட்டு, எந்த விஷயத்துக்கும் அப்பாற்பட்டு எங்களோட முழு முயற்சியோடு இந்த சேனலில் வெளியில் கொண்டு போகிறது எங்களோட ஆசை, கனவும் கூட. இந்த உலகம் ஃபுல்லாக இந்த யோகா கொண்டு போகணுங்கிறது எங்களோட ஆசை. அதனால தான் இவ்வளோ தூரம் போராடுறோம். நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் கற்றுக்கிட்டு தெரிஞ்ச விஷயங்களையும் இதில் நாங்கள் வெளிக்கொணர்றோம். நல்ல விஷயங்களை கொண்டு போகிறோம். அந்த யூடியூப் கம்பெனிக்காரங்களும் இதை ஊக்கப்படுத்தணும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, யூடியூப் கம்பெனிக்காரங்களும் எங்களோட நண்பர்கள் வட்டாரம் மட்டும் பார்க்குறது மட்டும்தான் அதை இது பண்ணுறாங்க, மற்ற வெளியில் காட்ட மாட்டுறாங்க. அதாவது அதர் இதில் காட்டினா தானே எங்களோட இது இருக்கும். ஏன்னா எங்கள்கிட்ட சின்ன நாங்கள் ஒரு சின்ன மொபைலையோ வச்சு தான் இதை இது பண்ணுறோம், வீடியோ ஷூட் பண்ணுறோம். ஆனால் எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் அதை கவர் பண்ணி கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை கொண்டு போய் சேர்க்குறோம். பெரிய அளவில் எங்களால் பண்ண முடியாது, இருந்தாலும் ஆனால் சின்ன அளவில் பண்ணாலும் கடைசி வரைக்கும் எங்களை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கான சப்போர்ட்டை யூடியூப் கம்பெனிக்காரங்களும் கொடுங்க. முடிஞ்சால் அதை நல்ல முறையில் கொண்டு போய் சேருங்க. இந்த உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணும். ரியாலிட்டிக்காக செய்கிறோம், அதாவது உண்மையாக, ரியாலிட்டினா உண்மையாக செஞ்சு காட்டுறோம். அந்த வீடியோனா எப்படி தான் இருக்குது, எந்த வித மாற்றம் கிடையாது. எடிட்டிங்லாம் அதில் நாங்கள் எதுவும் பெருசாக பண்ணுறதே இல்லை. எங்களால் என்ன சரியாக இருக்கும் அப்படியே நேராக வீடியோ எடுக்கிறோம். அதை சின்ன பேர்களை மட்டும் அதில் என்ன பேர் அப்படிங்கிறத மட்டும் அதை வெளியிடுறோம். வேறு நாங்கள் பெருசாக எதுவும் பண்ணலை, சும்மா ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் தான் எடிட் பண்ணுறோம். அதனால் வேறு எந்த இதுவும் நாங்கள் செய்யலை. இயற்கையாக கிடைக்கக்கூடிய என்ன விஷயமோ அதை தான் அதில் கொண்டு போய் சேர்க்குறோம். சரி, நன்றி. இப்பொழுது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக மகரிஷி அவர்கள் எளிய உடற்பயிற்சி செய்து காட்டி அதன் பிறகு உங்களுக்காக ஆசனத்தை செய்து காட்டுவாங்க. அதன் பிறகு கருத்து கண்ணாயிரம் பகுதி. அருமை, நன்றி. 1 2 3 4 5 6 7 8 9 10
11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. நன்றி மகதி அவர்களே. கண்களை மூடி மூச்சு தியானத்துக்கு வாருங்கள். நன்றி மகதி, நன்றி. மிகவும் சிறப்பு. மூச்சு எப்படி கவனிக்கிறேங்கிறதையும் சொல்லிக் கொடுத்துருக்கோம். மூச்சு உள்ளால் இருக்கும்போது வயிறு நன்றாக நிரம்பி வெளியில் வரணும். மூச்சு வெளியில் போகும்போது வயிறு நன்றாக சுருங்கி அடி வயிறு வரைக்கும் உள்ளார சொல்லணும். இதை இயல்பான சுவாசமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அதான் உடலுக்கு மிகவும் சிறந்த இது. சரி, ஓகே. இன்று இந்த பலனை பார்க்க போகிறோம். இப்போ இந்த பலன் என்னென்னலாம் செய்யும் அப்படின்னாலே, கோமுகாசனம் உட்காந்தாலே என்னென்னலாம் செய்யும்? வயிறை பிடிச்சி கோமுகாசனத்தில் உட்காரும்போது, கோமுகாசனம் தான் மிகப்பெரிய ஆசனம் தான், சரிங்களா? முதுகுத்தண்டு நேராகிடும். ஒவ்வொரு விஷயமும் நல்ல சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியது. இந்த கோமுகாசனம் உட்காரும்போது பார்த்திங்கன்னா வயிறு நல்லா அமுக்கம், அப்படியே அமுக்கம்னா இழுக்கப்படுகிறது, நல்லா இழுக்கப்படும். ஒவ்வொரு நரம்புகளும் இழுக்கப்படும். அந்த நரம்புகளை இழுக்கப்படுறதுனால வயிறில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யும். வயிறில் உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னா, வயிறு தான் அனைத்து விஷயமான உடலை வந்து இயக்கிறதுக்கான விஷயத்தை நல்லா சிறப்பாக பண்ணும். அந்த வயிறில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, கல்லீரல், கணையம், மண்ணீரல், சிறுகுடல், பெருகுடல் எல்லாம் இருக்குது. இது இங்கே தான் இருக்குது. வயிறு தான் நம்மளோட பூர்ண சக்தியை கொடுக்குது. அந்த பூர்ண சக்தியை உருவாக்கக்கூடிய அந்த வயிறை சிறப்பாக வச்சுக்கணும்னா இந்த கோமுகாசனம். கோமுகாசனத்தில் உட்காந்துருக்கும் பொழுது உடல் பார்த்திங்கன்னா நேராக இருக்கும். 90 டிகிரியை தானாக நிறுத்திடும் உடல். என்ன விஷயம்னா, இந்த கால்களில் உள்ள எலும்புகளை வந்து நேராக்கி அந்த உடம்புகளை நேராக்க செஞ்சுது. அப்போ 90 டிகிரியில் இருக்கும்போது என்னாகும்? முதுகுத்தண்டுகள் பலம் பெறுகிறது. முதுகுத்தண்டுகள் பலம் பெற்றால் என்னாகும்? உடல் வலிகள் எதுவும் இருக்காது. L5, L6 இந்தமாரி பிரச்சனைகள்லாம் வலி இருக்குது அப்படின்னா வரவே வராது. அந்த விஷயங்கள்லாம் நல்லா இது பண்ணும். அது முதுகுத்தண்டு வலிகள், இந்த கீழ் முதுகுத்தண்டு எல்லாம் வலிகள்லாம் இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். வலிகள் உள்ளவங்க அதை கொஞ்சமாக நேரம் செஞ்சு பழகுங்க. சரி, அப்புறம் அந்த கைகளை நல்லா மடக்கி இது பண்ணுறதுனால, கைகளை மடக்கும்போது என்ன நினைக்கணும்னா, கைகள் அப்படி மடக்கும்போது என்ன ஆகுனா, கையில் உள்ள வெரிகோஸுங்கிற பயன் செய்யும். கை நல்லா வலுப்பெறும். கையில் அந்த வாத நோய் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வாத நோயெலாம் வராமல் ஒரு பக்கம் கையை இழுத்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாத நோயெலாம் வராமல் இருக்கிறதுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும். சரி, நல்லா கவனித்து பண்ணினீங்கன்னா நல்ல உடல் பலம் கிடைக்கும். அப்புறம் இந்த வயிறில் உள்ள அமுக்கப்படுறதுனால கல்லீரல், கணையம், சிறுகுடல், பெரிய குடல் எல்லாம் செயல்படுறதுனால இந்த நீரிழிவு நோய்ங்கிற சர்க்கரை நோய் சரியாயிடும். மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய ஆசனமாக இருக்கும். மலச்சிக்கலை மிகவும் சரி செய்யக்கூடிய மிகவும் சிறந்த ஆசனம் மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய. அப்புறம் இந்த வெரிகோஸ்ன்னு சொல்கிற கால் நோய், நரம்பு சுருட்டல் அதெல்லாம் வரவே வராது. இந்த இருந்ததுன்னா சரியாயிடும். இப்போ இல்லை அப்படின்னா வரவே வராது, சரிங்களா? அப்புறம் வாத நோய்கள்லாம் வரவே வராது. வாத நோய்கள்லாம் வரவே வராது. அப்புறம் இதயம் நன்றாக வலுப்பெறுகிறது. இதயம், நுரையீரலும் நல்லா வலுப்பெறுறதுக்கான இது பண்ணுவோம். ஏன்னா முதுகுத்தண்டு நேராகும் போது இதயம் இதெல்லாம் நல்லா வலுப்பெறுகிறது. அதனால் இந்தமாரி ஆசனங்கள்லாம் செய்யும்போது மிகவும் சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய இந்த ஆசனங்களை நீங்கள் மட்டும் பலன் பெறாமல் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த மகரிஷி தினமுறை யோகா எப்போ வெளில வருது அப்படிங்கிறத காலை 5:30 மணிக்கு வெளில வருது. இது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுங்க. சரி, நீங்கள் தெரிஞ்சதை உங்கள் நண்பர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூடியூப் சர்ச்சில் போய் @daily simple yoga அப்படின்னு அடிங்க, சாதனை கிடச்சிடும். இல்லை மகரிஷி தினமுறை யோகா அப்படின்னு அடிங்க, தமிழில் அடித்தாலும் வந்துடும். ஆங்கிலத்தில் அடித்தாலும் மகரிஷி டெய்லி சிம்பிள் யோகான்னு அடித்தாலும் வந்துடும். டெய்லி சிம்பிள் யோகான்னு அடித்து பார்த்தாலும் வந்துடும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தினமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினமும். சரி, கருத்து கண்ணாயிரம் பகுதி இன்று பார்க்க போகிறோம். உங்களுக்காக கருத்து கண்ணாயிரம் பகுதியில் மிகவும் சிறந்தது இன்றே செய் அன்றே செய் அப்படிதான். இன்றே செய் அன்றே செய், எதுவுமே நாளை என்றது நடக்கவே நடக்காது. இன்றே செய் அன்றே செய். ரைட், நம்ம என்ன செய்கிறோம்? பழக்க வழக்கங்கள் எங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி உருவாகும்? நம்ம பேசுகிறது தான் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும். நம்மளோட சார்ந்து இருக்கவங்களை பற்றி தான் நம்மளோட
அனைத்து விஷயங்களுக்கும் சேர்ந்து நம்ம ஒரு நல்ல நண்பர்களோட சேர்த்துட்டோம், நல்ல பசங்களோட அந்த பசங்க சேர்றாங்கன்னா நல்ல பழக்கங்கள் வரும். அப்போ கெட்ட பசங்களோட சேர்றாங்கன்னா கெட்ட பழக்கங்கள் வரும், தீய பழக்கங்கள் வந்துடும். அப்போ தீய பழக்கங்கள் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த அவங்க சேரக்கூடிய நண்பர்களையும் அவங்கள்ட்ட பழகக்கூடிய உறவுகளையும் நல்ல பழக்கங்களை சொல்லித்தரவங்கள்ட்ட மட்டுமே அவங்கள கொண்டு போய் சேர்க்கணும். இப்போது அந்த பழக்கங்கள் எப்படி வருமோ இது சொல்லிட்டோம். எந்த பழக்க வழக்கம் அப்படின்னு நம்ம அப்பா அம்மாவோ உறவினர்கள் நடந்துக்கிறது தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து சேரும். அப்போ நண்பர்கள் அவங்க படிக்கக்கூடிய பள்ளிகளோ இதில் தான் அவங்களோட பழக்க வழக்கங்களை மாற்றும். அப்போ அந்த பழக்க வழக்கங்கள் மாறாமல் இருக்குன்னா அந்த நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டு சேர்க்கணுன்னா நல்ல பள்ளிகள் நல்ல ஸ்கூல் அப்படிங்கிறத மிக முக்கியம். அந்த ஸ்கூலில் நம்ம பிள்ளைகள் சேர்த்துருந்தாலும் அவங்கள எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது மிக முக்கியம். சரிங்களா? அதான் மிக சிறந்தது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக சொன்னால் புகைப்பிடிக்கும் பழக்கம், மது அருந்துதல், பாக்கு, புகையிலை போன்ற போதை பழக்கங்களும் நவநாகரிக கலாச்சாரமாக மாறிய சிறியவர் முதல் பெரியவர் வரை சீரழித்து வருகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் அதுக்கு இந்த ஸ்கூலுக்கிட்ட ஒரு 10 மீட்டர் அளவுக்கு அந்த புகைப்பழக்கங்களை விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? விற்கக்கூடாதுன்னு அரசாங்கமே ஆணை விட்டு அதை செயல்படுத்திட்டு வராங்க. இருந்தாலும் அவ்வளோ செயல்படுத்தினாலும் மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அந்த மனசு வச்சுருந்தாங்கன்னா எங்கேயும் போய் அந்தாண்ட போய் வேண்டுவாங்க. அதனால் மனசு தான் காரணம். நம்ம சரியாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அப்போ எல்லாமே சரியாயிடும். கூலி வேலைக்கு செல்லும் பெண்கள் கூட இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிடுறீங்க. அதெல்லாம் இல்லாமல் இப்போ போதை பழக்கம்னா அப்போ உள்ள போதை பழக்கம் எப்படி இருக்குன்னா மிகவும் சிறந்த போதை பழக்கங்கள். அப்போ உள்ள போதை பழக்கங்கிறது மிகப்பெரிய விஷயம். கூலி வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு சோர்வு இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வெத்தலை பாக்கு இடையில போவாங்க. கொஞ்சம் ஓய்வுக்காக வெத்தலை பாக்கு போடுவாங்க. அந்த வெத்தலை பாக்கு போடுறதுனால என்ன பலன் கிடைக்குன்னா அந்த வெத்தலை பாக்கில் சுண்ணாம்பு தடுவாங்க, அந்த பாக்கு அது இது பண்ணுவாங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது என்ன உடலுக்கு வந்து நல்ல தாம்பத்திய உறவை அதிகப்படுத்தும், உடல் நல்ல வலிமை பெற செய்யும். அதனால தான் அந்த பழக்க வழக்கங்களை அருமையாக செஞ்சுருந்தாங்க. அந்த வெத்தலை பாக்கில் சுண்ணாம்பு மட்டும் தடவி அந்த பாக்கு பீட்டன் பாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கை நறுக்கி கொட்டை பாக்கு நல்லா நறுக்கி அதை வச்சுருப்பாங்க, பீட்டன் பாக்கு. அது மிகவும் சிறந்தது. அதன் பிறகு என்ன செஞ்சாங்க, சீவல்னு அதை சீவினாங்க. அது கூட பரவாயில்ல, சீவலை வச்சு சாப்பிட்டாங்க, அதுவும் பரவாயில்ல. அதன் பிறகு தான் மிக பொறுமையாக பண்ணிவிட்டாங்க எல்லோரும். புகையிலைன்னு ஒன்று சேர்த்து விட்டாங்க. நல்லா கிருன்னு இந்த புகையிலை சேர்த்து அந்த உடலை கெடுத்துட்டாங்க. அந்த புகையிலையை மட்டும் சேர்க்காமல் இருந்தீங்கன்னா அந்த காலத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மிகவும் சிறந்தது. அதை ஏன்னா நம்ம மக்கள் எல்லாம் இந்த கொடுமையான விஷயத்தை சேர்த்து புகையிலையை சேர்த்து கொடுமை பண்ணிட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி வளரும் பிள்ளைகளுக்கு குழந்தையே இல்லாமல் பல அளவுக்கு பண்ணிவிட்டீங்க. நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுனா நார விஷயத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்துறீங்களாப்பா. நல்ல விஷயங்களாகிய நல்ல பழக்க வழக்கங்களாகிய அனைத்தையும் கொண்டு போய் சேர்ப்போம். இந்த வெத்தலை பாக்கு போடுறது தப்பில்லை. வெத்தலை பாக்கோட புகையிலையை சேர்க்காமல் வெத்தலை பாக்கு போட கற்றுக்குங்க. ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு வேளை ஒரு நாள் நல்ல வெத்தலை பாக்கு போடுங்க, தப்பே கிடையாது. வெத்தலை பாக்கு போட்டுட்டு பல்லில் கரைப்படுமா? பல்லில் ஆனால் கரை தான் இருக்கும். ஆனால் அந்த முன்னாடி போட்டவங்க வெத்தலை பாக்கு போட்டவங்கள்ட்ட போய் பாருங்கள், பாக்கு வெத்தலை சீவல் போட்டவங்களுக்கு பல் மட்டும்தான் கரையாக இருக்கும். ஆனால் பல் எந்த விதத்துலேயும் பூச்சி பல்ல கீழே விழாது. நல்ல விஷயம் நடந்திருக்கும். சரிங்களா? ஆனால் நல்ல விஷயங்களை சொல்லித்தர இன்றைக்கி ஆட்கள் இல்லை. நல்ல விஷயங்களை போகிற வீடியோவை பார்க்குறதுக்கு ஆட்கள் இல்லை. நல்ல விஷயங்களை கேட்குறதுக்கு காதுகள் இல்லை. மிகவும் ரொம்ப சிரமமான விஷயந்தான். இருந்தாலும் அதையும் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத எங்களோட முயற்சி. மகதி ஸ்ரீ தினமுறையாக பற்றி மகதி அவர்களின் சின்ன கருத்துக்களுடன் மீண்டும் முடிக்கலாம். மகதி தினமுறை யோகா டெய்லியும் பாருங்கள். மகதி தினமுறை யோகாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் பார்க்கணும். 5:30 மணிக்கு விளையாடுகிறது. ஷார்ட்ஸ் 8 மணிக்கு வெளியிடும். ஷார்ட்ஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும், உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது மகதி ஸ்ரீயின் குடும்பம். நன்றி, வணக்கம்.